ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் அமைந்துள்ளது நாங்குநேரி திருத்தலம். நாங்குநேரியில் ரோம மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க வானமாமலை என்கிற தோத்தாத்திரி நாதர் என்ற திருநாமத்துடன் வைகுண்டவாசன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். மூலவர் பெயர் வானமாமலை, உற்சவர் பெயர் தெய்வநாயக பெருமாள், தாயார் பெயர் ஸ்ரீவரமங்கை. 108 திவ்ய தேசங்களில் வானமாமலை 48வது திவ்ய தேசமாக விளங்குகிறது. நூற்றி 8 திவ்ய தேசங்களில் சுயம்பு ஸ்தலமாக விளங்கும் 8 தலங்களில் வானமாமலையும் ஒன்றாக உள்ளது. ஸ்ரீ லட்சுமி, ஆதிசேஷன், கருடாழ்வார் உள்ளிட்டோர் தலத்தில் தவம் செய்து மகாவிஷ்ணுவுடன் வாசம் செய்யும் பாக்கியத்தை பெற்றனர். வானமாமலை தோத்தாத்திரிநாதர் பட்டாபிஷேக கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அவருடன் ஸ்ரீதேவி, பூதேவி தாயார் இருபுறமும் வீற்றிருக்க, ஊர்வசியும் திலோத்தமையும் சாமரம் வீச, ஆதிசேஷன் குடைபிடிக்க, மகாவிஷ்ணுவின் கோலம் காண கிடைக்காத ஒன்றாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. பிருகு முனிவர், மார்க்கண்டேயர், சந்திர சூரியர்கள், விஸ்வக்சேனர் என 11 பேரையும் ஒன்றாக பெருமாளுடன் சேர்த்து சேவிக்க முடியும் என்பது வானமாமலையின் மற்றொரு சிறப்பு. சேரு நிறைந்த தாமரை குளத்தில் சுயம்புவாக வானமாமலை பெருமாள் எடுக்கப்பட்டதால் இத்தலத்தில் அந்த சேற்று தாமரை குளமே திருப்பார்க்கடல் என போற்றி கொண்டாடப்படுகிறது. வானமாமலை பெருமாளை நம்மாழ்வார் பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்து போற்றியுள்ளார். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் என்று திருநெல்வேலி நாங்குநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். கேசவ ஹரி கோவிந்தா, கோபால கோவிந்தா.
ஆனந்த நிலையா ஆதிவராக ஆறுதல் அருளும் அன்பு நிவாசா மலரடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா மங்களம் தரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே உடனே வருவாய் பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா மாதவ ஹரி கோவிந்தா மாமாயா கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्र पादरेखामयं सदा तथा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं वन्दे येन मायि निलङ्गेण्डयन्नप्पने कण्णा என்னுமென்னையாளுடை வானநாயகனே மணிமாணிக்கச்சுடரே தேனமாம் பொழில் தன் ஸ்ரீவரமங்கலத்தவர் கைதொழவுரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே. ஸ்வயம்பக்த க்ஷேத்திரமான வானமாமலை என்ற திவ்யதேசத்தில் மொத்தம் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் 8, அதில் வடக்கே 4 தெற்கே 4 என்று அறுதியிடப்பட்டுள்ளது. அதில் இந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறது உண்டு. ஸ்வயம் பக்தேஷு சர்வேஷு தோதாத்ரி ஸ்தலம் உத்தமம்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக சொல்கிறது உண்டு. இந்த பெருமாள் ஸ்வயம்பக்தமான பெருமாள். வடக்க 4 எதெல்லாம்னா சாலிகிராமம், நைமிசாரண்யம், புஷ்கரம், பத்ரிகாசிரமம். தெற்க 4 வானமாமலை, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருமலை. இந்த வானமாமலை திவ்யதேசத்தில் ஸ்ரீசடகோபன் என்று அழைக்கப்படும் எல்லா திவ்யதேசங்களில் இருந்தாலும் வானமாமலை திவ்யதேசத்தில் மட்டும் ஆழ்வார் என்றே அழைக்கப்படுகிறது. ஆழ்வாருடைய திருவுருவம் அந்த ஸ்ரீசடகோபத்தில் பொறிக்கப்பட்டு இன்றளவும் அது கோட்டியும் போது தான் சாதிப்பா, எல்லா சமயத்துலேயும் சாதிக்க மாட்டா. அவ்வளோ விசேஷமான ஒரு ஆழ்வார் இல்லை ஸ்ரீசடகோபன் சொல்லலாம். அந்த ஒரு அமைப்பு வானமாமலை ஒரு திவ்யதேசத்தில் தான் இருக்குது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத்வரவரமுனிஹே நமः. ஸ்ரீவாணாச்சலமஹாமுனிभ्यो நமः. ஸ்ரீசைலேததேஹபாத்திரம் தீபக்தியாதிகுணான்னவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாதர்யோகேந்திரபாதரேகாமயம் சதா சதா யத்தாத்மசத்தாதிம் ராமான்யமுனிம் பஜே. ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் சீயர் குறிச்சி திருவள்ளிலே சரணம். ஒத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆயிலேமினி உன்னை விட்டொன்ன மாற்றகற்கின்னிலேன் அரவணனையம்மானே சேத்து தாமர சன்னலூடுமல ஸ்ரீவரமங்கலநகர் வித்திறந்த எந்தாய் உனக்கு மிகையல்லே நங்கே. ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி 108 திவ்ய தேசத்தில் இந்த வானமாமலை திவ்ய தேசம் ரொம்ப விசேஷம். அதில் 8 ஸ்வயம்பு க்ஷேத்திரம். வானமாமலை எம்பெருமான் வந்து பெரிய விசேஷமான ஒரு இது எப்படின்னா, திருப்பதி தெற்க 4 வடக்க 4. திருப்பதியில் நின்னமேனிக்கு கேட்டார். ஸ்ரீரங்கத்தில் சைன திருக்கோலத்தில் இருக்கார். ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தியாக போயிட்டார். இங்கே வானமாமலை தான் தர்பார் பண்ணுற மாதிரி ஒரு காலை முடிச்சுட்டு ஒரு காலை தொங்க விட்டுண்டு என் திருவடியை 10பா உனக்கு என் மடியில் உட்காரலாங்கிற மாதிரி சன்னிவேசத்தில் எம்பெருமான் எழுதிருக்கார். எம்பெருமான் மட்டும் ஏழலை, பக்கத்தில் ஸ்ரீதேவி, உமாதேவி, சூரியன், சந்திரன், பிருகு ரிஷி, மார்க்கண்டே ரிஷி, ஊர்வசி, திலோத்தமை, சூரிய, சந்திரன் ஆக மொத்தம் 11 பேரோடு எம்பெருமானுங்க எழுதிருக்கார். அதோடு மட்டும் இல்லை, இந்த திருவண்ணாமலை பஞ்சத்தில் ரிஷிகள் பூரா தபஸ் பண்ணிட்டு இருக்கான்.
मार्कण्डेयमुनीन्द्रवन्दितवियक्ष्माभिन्निवासप्रियं नौमि श्रीसुरराजमम्बुजदृशं पद्मामगीसेवितं गोतालोचनकोमलोत्पलविधुं सीताङ्घ्रिपङ्गेरुगं मानक्ष्मादरवासितैकरसिकं दीनावने दीक्षितं मात्रा श्रीवरमङ्गया विलसितं சார்தம் ஷடத்வேஷினா. இந்த ஊருக்கு பெயர் ஸ்ரீவரமங்கை என்னும் பெயர். தாயாரோட பேரில் ஸ்ரீவரமங்கைன்னு என்னும் பெயர் இருக்குது. இந்த தாயார் எல்லா வரங்களையும் அளிக்கக்கூடிய தாயார், அதனால் ஸ்ரீவரமங்கை தாயார்னு பெயர். இந்த தாயாரை நமது ஒன்னான வானமாமலை ராமானுஜசியர் சுவாமிகள், அதாவது பொன்னடிக்கால் ஜீயர் என்கிறவர் தாயாரை திருப்பதியிலிருந்து அழைச்சிட்டு வந்து ஸ்ரீ தேவநாயக பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததா ஐதீகம் இருக்குது. சேஷகிரீசா சேவடி அழகா வேணுவிலோலா விஜய கோபாலா சேவடி சரணம் கோவிந்த ரமணா சிந்தையில் வரணும் மங்கை மணாளா. மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே, மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே, உனையே பணிந்தோம் பெருமாளே. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. கிரிதர ஹரி கோவிந்தா கீதை சொன்ன கோவிந்தா. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. அஞ்சனை மகனின் நெஞ்சினில் உறையும் ஆத்மநிவாசா அம்புஜனயனா. அருணடி சரணம் ஆனிரை அழகா அபயமி தரணும் அலர்மகள் துணைவா. மலையாக நின்றவனே மலை மீது நின்றவனே, மலையாக நின்றவனே மலை மீது நின்றவனே, மனமே கனிவாய் பெருமாளே. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. இந்த வானமாமலைங்கிறது தைலாபிஷேகம் தான் ரொம்ப முக்கியம். அதோடு மட்டுமில்லை, இங்கு வானமாமலை ஜீயருடைய பரம்பரையாக மணவாள மாமணியிலிருந்து பொன்னடிக்கால் ஜீயரிலிருந்து 31வது ஜீயர் காலம் வரை பரம்பரையாக நடந்து வருகின்றது. இங்கு உற்சவ காலங்கள் 12 மாதமும் உற்சவ காலம்தான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த க்ஷேத்திரம் 108ல் 51வது இடம், 51ல் 8 இடம் பிரதானம் சுயம்பு க்ஷேத்திரம். அது எதெல்லாம்னு கேட்டீங்கன்னா, வடக்க 4, தெற்க 4. வடக்க பத்ரியாசிரமம், சாலிக்கிராமம், புஷ்கரம், நைமிசாரண்யம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், தோத்தாத்திரி என்ற வானமாமலை, ஸ்ரீமுஷ்ணம். இந்த 8 இடத்துலையுமே பிரதானமாக தைலாபிஷேகங்கிற நடக்கக்கூடிய இடம் இந்த ஒரு இடம்தான். கருடாச்சல கோவிந்தா கமலாகர கோவிந்தா. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. அரவிந்த நயனா ஆனந்த சயனா, அன்பரின் மனதில் அமர்ந்திடும் பரமா. இணையடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா இனிமைகள் தரணும் பசுமலை வாசா. அலையாடி வந்தவனே சிலையாக நின்றவனே, அலையாடி வந்தவனே சிலையாக நின்றவனே, அரணாய் வருவாய் பெருமாளே. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் முதல்ல ஆச்சாரியனை முன்னிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது ஒரு மரபு. இந்த மரபு பிரகாரமே அநேகமாக எல்லா கோவில்களும் இருக்கும். அதுலேயும் நம்ம சொந்த ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுங்கிறது இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அஸ்மத் குருவான வானமாமலை ஜீயர் சுவாமி
மடம் வாசல்லே இருக்கிறதுனால முதல்ல அவரை தரிசனம் பண்ணிடுறோம், அவர் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பரமகுரு, அந்த சன்னதியிலேயே பரமகுரு சன்னதி இருக்குது, அதை நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சா மணவாள மாமணி சன்னதி, அதை நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். உள்ளே போய் சேனை முதல்வர், தாயார், பெருமாள் இவாளுடைய சன்னதி சேவிக்க முடியாது. ஆக நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் ஆச்சாரியனை முன்னிட்டு தாயாரை முன்னிட்டு நமஸ்காரம் பண்ணும்படியான அதிகமான ஒரு வைபவம் 108 திவ்யதேசத்துலையும் இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் அமைஞ்சிருக்குன்றது இந்த ஊரினுடைய பெரிய விசேஷம். பெருமாளுடைய சேவத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமை. மற்ற இதை விட இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியோடு இருக்குது. சுயமான உருவானதாலேயும் அபிஷேகம் அந்த ஆயிலில் பண்ணுறதாலே எங்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமாக நாங்கள் தைலெல்லாம் வாங்கிக்கின்னு ஊருக்கு கிளம்புறோங்க. நமோ ஸ்ரீ நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா. மங்களம் சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. உயிரும் கோவிந்தம் இவ்வுடலும் கோவிந்தம். மாமரம்தான் ஸ்தல விருட்சம், விமானம் நந்தவர்தன விமானம், தீர்த்தம் சேற்று தாமரை தீர்த்தம். நம்மாழ்வார் பாடிய பாசுரங்கள்: நோத்த நோன்பிலே நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உண்ணவிட்டண்ணு மாற்றகின்னிலே நரவினயம்மானே சேத்து தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கள நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லே நங்கே அங்குத்தேன் அல்லேன் இங்குத்தேன் அல்லேன் உன்னை காணும் அவாவில் வேழ்ந்து நான் இங்குத்தேனும் அல்லேன் இலங்க சத்தவம்மானே திங்கள் சேர் மணிமாட நீடு ஸ்ரீவரமங்கள நகருரை சங்கு சக்கரத்தாய் தமியேனு கருளாயே கருளப்புக்கொடி சக்கரப்படைவான நாடயங்கார் மிகில் வண்ணா பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் தெருள்கொள் நான் மறை வல்லவர் பலர்வாழ் ஸ்ரீவரமங்கள நகர்க்கு அருள் செய்தங்கிருந்தாய் அரியேன் ஒரு கைமாறே மாறுசேர்படை நூத்துவர் மங்கவோர் ஐவர்க்கா என்னமாயப்போர் பண்ணி நீரு செய்த எந்தாய் நிலங்கீண்ட அம்மானே தேரி ஞானத்தர் வேத வேள்வியரா ஸ்ரீவரமங்கள நகர் ஏறி வீத்திருந்தாய் உன்னை எங்கெய்த கூவுவனே எய்த கூவுதலாவதே எனக்கு எவ்வதெம்பத்துழாயுமாய் நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானே செய்த வேள்வியர் வையத்தேவரரா ஸ்ரீவரமங்கள நகர் கைதொழையிருந்தாய் அது நானும் கண்டேனே ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னும் என்னையாளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம்பொழில் தன் ஸ்ரீவரமங்களத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே வந்தருளி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழியேழுலகமுண்டாய் செந்தொழிலவர் வேதவேள்வியரா ஸ்ரீவரமங்கள நகர் அந்தமில் புகழாய் அடியேன ஜகத்தேலே அகத்தனி வைத்தமாய வல்லைம்புலன்கள் ஆமவனங்கரிந்தனன் அகத்தி என்னையும் நீ அருஞ்சேத்தில் வீழ்த்தி கண்டாய் பகல் கதிர் மணிமாட நீடு ஸ்ரீவரமங்கை வாணனே என்னும் புகற்கரிய எந்தாய் புள்ளின் வாய் விழந்தானே புள்ளின் வாய் விழந்தாய் மருதிட போயினாய் எருதேழத்த என் கள்ளமாயவனே கருமாணிக்கச் சுடரே தெள்ளியா திருநான் மறைகள் வல்லார் மலிதன் ஸ்ரீவரமங்கை ஒள்ளிருந்த எந்தாய் அருடாய் உய்யுமாறனக்கே ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் உன்னிலேன் எனதாவியும் உனதே சேருகள் கரும்பும் பெருஞ்சன்னடும் மலிதன் ஸ்ரீவரமங்கை நாறு பூந்தந்துழாய் முடியாய் தெய்வநாயகனே தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிரமனடியினமிசை கொய்கள் பூம்பொழில் சூழ் குருகூர் சடகோபன் செய்த 1000 தொள்ளிவை தன் ஸ்ரீவரமங்கை மேயபத்து உடன் வைகள் பாடவல்லார் வானோர்க்கு ஆராவமுதே இப்படின்னு நம்மாழ்வார் இந்த திவ்யதேசத்தை பற்றி 11 பாடல்கள் மங்களாசாசனம் பாடியுள்ளார்.
ரோமச ரிஷின்னு ஒரு ரிஷி. அவர் வந்து பெருமாளோடைய கூட இருக்கார் அங்கே வைகுண்டத்தில். அவர் சொல்கிறார், நீர் பூலோகத்துலேயும் வந்து இதே மாதிரி இருக்கணும் மனுஷாலோடங்கிற. அதனால அவர் 10 பக்தர்களோட ஒன்றா ஒரே இதில் ஒன்றா இருக்க. அதான் 10 பேரும் ஒன்று போல் இருக்கா. ஸ்ரீதேவி, பூதேவி, சாமர கன்னிகை 2 பேர், அப்புறம் பிருகு மகரிஷி, மார்க்கண்டேயர், நாகர் வந்து பின்னண்டல சேஷன் இருக்கார், கருடாழ்வார் எதிர இருக்கார், சக்கரத்தாழ்வார் பக்கத்தில் இருக்கார், விஸ்வசேனர் இந்த பக்கம் இருக்கார். எல்லாருமா 11 பேரா அவர் ஒன்று போல் இருக்கார். அந்த ரோமச ரிஷியினுடைய மதிப்பு எப்படின்னு கேட்டேறானா, ஒரு ரோமம் உதிர்ந்துதானா பிரளயம் வெடிச்சிடும், பிரளயம் உண்டாயிடும். அவ்வளவுதானே அவருக்கு மதிப்பு. அந்த காரிமாராஜன்னுட்டு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை. அவர் வந்து எனக்கு குழந்தை வேணுமேனு திருக்குறங்குடி நம்பியை போய் சேவிக்கிறார். அவர் என்னுடைய அண்ணன் வந்து தம்பி வந்து இங்கே இதில் இருக்கார் தண்ணிக்குள்ளே, அவரை நீர் உயர கொண்டு வந்து அவருக்கு கோவில் கட்டி எல்லாம் செஞ்சிடறானா உமக்கு குழந்தை பிறக்குங்கிறார். உடனேங்க எப்படி பாதைன்னு சொன்னோடனே எறும்பு சாரி சாரியாக வருது. அப்புறம் கருடன் உயர வட்டமிட்டு வரார். அப்படியே இவர் இருக்கார அங்கே வந்து இது பண்ணி வெட்டுறார். 4 கூரா வெட்டி எடுக்கிறார். அதனால தான் 4 கூர் ஏரின்னு பேர். 4 கூரா வெட்டுற போதும் மம்பட்டி தலையில் பட்டு பெருமாளுக்கு ரத்தம் வந்துடுறது. அதாவது நாகருக்கு ரத்தம் வந்துடுறது. நாகருக்கு இந்த கழுத்து பக்கத்தில் வெட்டுப்பட்டதுனால அது தெரிச்சு விழுந்து விடுறது. அதனால இப்போ தங்கத்தினால மேலே நாகர் வச்சுருக்கா இதில் இருக்கார். அப்புறம் அவர் வந்து அந்த காரிமாராஜன் வந்து இங்கே கோவில் கட்டி எல்லாம் செய்கிறார். அவருக்கு நம்மாழ்வார் பிறக்கிறார். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநெல்லியில் பிறக்கிறார். அங்கேருந்து அந்த புளிய மரத்தடியில் போய் அவர் உட்காண்டுருவார் நம்மாழ்வார். இந்த குழந்தை பேச மாட்டேங்கிறத மதுரை ஆழ்வார் இருக்கார், அங்கே பக்கத்தில் இருக்கார், அப்பங்கோவிலேருந்து அவர் வரார். மதுரை ஆழ்வார் திருக்குளூர்லேருந்து அவர் வந்து சொல்கிறார், இந்த குழந்தை பேசுமா பேசாதான்னுட்டு ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு பார்க்குறார். குழந்தை பேசலை. உடனே செத்ததின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்த தின்று எங்கே கிடக்கும்னு கேட்குறார். அத்தை தின்று அங்கே கிடக்குங்கிறார். சரி குழந்தை பேசுறதுக்கு இவர் தான் நமக்கு குரு அப்படிங்கிறார். அவருக்கு வந்து 4000 வயசு அந்த மதுரை ஆழ்வாருக்கு. இவர் வந்து பிறந்த குழந்தை, இவரை குருவாக எடுத்துக்கிறார். இவர் 4000 அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் இந்த ஊருக்கு வந்து இந்த பெருமாள் நமோ ஸ்ரீ நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா. மங்களம் சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே.